மலர்விழியும் வள்ளியும் ஆற்றில் குளித்து கொண்டிருந்தார்கள். அங்கு வந்த சில பெண்மணிகள் வள்ளியை பார்த்ததும் பயந்து போய் மிகவும் வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். வள்ளிக்கு நன்றாக புரிந்துவிட்டது, இவர்கள் நம்மை பார்த்துதான் வேகமாக போகிறார்கள் என்று யோசித்தவள் உடனே மலர்விழியை பார்த்து, மலர்விழி, எனது கால் கொலுசை நான் வரும்பொழுது எங்கேயோ தொலைத்து விட்டேன். நீ இங்கேயே இரு, நான் போய் எனது கால் கொலுசை எடுத்து வந்து விடுகிறேன் என்றாள் வள்ளி. மலர்விழியும் சரி வள்ளி, சீக்கிரம் போய் எடுத்து வா என்றாள். வள்ளி உடனே தங்களை கடந்து சென்ற அந்த பக்கத்து கிராமத்து பெண்களை பின்தொடர ஆரம்பித்தாள். இதை கவனித்த அந்த பெண்மணிகள் மிக வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் முகத்தில் பயம் கலந்த கலவரம் தென்பட்டது. ஐயோ, இந்த வள்ளி நாம் நினைத்தது போலவே நம்மளை தொடர ஆரம்பிக்கிறாளே, நாம் இப்பொழுது மிக வேகமாக எங்காவது ஒரு கோவில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். அவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக பார்த்தார்கள். தூரத்தில் ஒரு கோவில் இருந்தது தெரிந்தது. இங்கே ஒரு கோவில் இருக்கிறது, எல்லோரும் சீக்கிரம் வாங்கள், நாம் அந்த கோவிலுக்குள் போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள் கோயிலை நோக்கி. இவர்களை பார்த்துவிட்ட வள்ளி, இவர்கள் அந்த கோவிலை நோக்கிதான் ஓட ஆரம்பிக்கிறார்கள் என்று உடனே புரிந்து கொண்டு மிக வேகமாக பறந்து அவர்களை நோக்கி அவர்களுக்கு அருகில் வந்தாள். அவள் பறந்து வந்த வேகத்தில் அனைவரும் விறகை போட்டு கீழே விழுந்தனர். ஐயோ, இவள் என்ன செய்ய போகிறாளோ என்று தெரியவில்லையே என்று ஆள் ஆளுக்கு கத்த ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு பெண், ஐயோ வள்ளி, எங்களை விட்டு விடு வள்ளி, நீ இறந்து விட்டாய் என்பதை நாங்கள் மலர்விழியிடம் காட்டிக்கொள்ளவில்லையே, எங்களை ஏன் இப்படி துரத்துகிறாய், எங்களை தயவு செய்து விட்டுவிடு வள்ளி, நாங்கள் இனிமேல் எப்பொழுதுமே உன்னை மலர்விழியிடம் காட்டி கொடுக்க மாட்டோம் வள்ளி, எங்களை தயவு செய்து விட்டுவிடு வள்ளி என்று கத்தினார். வள்ளி அவர்கள் கத்துவதை கொஞ்சம் கூட காதில் வாங்கி கொள்ளவில்லை. இவர்கள் எப்படியும் தாம் இறந்ததை மலர்விழியிடம் கூறிவிடுவார்கள் என்று மட்டும் அவள் நினைத்தாள். அவள் தனது பயங்கரமான பேய் உருவத்திற்கு மாறினாள். அந்த காடை அதிரும்படி பயங்கர சத்தத்துடன் கத்தி சிரித்தாள். உங்கள் ஒருவரை கூட நான் விடமாட்டேன் என்று கத்தினாள். அவர்கள் பயத்தில் மிகவும் அலறினர். தனது பேய் கைகளை நீட்டி கொடூரமாக ஒரு பெண்ணை மேலே தூக்கி வீசினாள். இதுதான் சமயம் என்று அனைத்து பெண்களும் வேகமாக ஓடி கோயிலுக்குள் புகுந்து கொண்டனர். வள்ளி வள்ளி என்று கத்தும் தனது தோழியின் குரலை கேட்ட வள்ளி உடனே தனது சுய உருவத்திற்கு வந்துவிட்டாள். தான் ஒரு பேய் என்பதை தனது தோழியிடம் கூறிவிடலாம் என்று வள்ளி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவளின் உடலை நோண்டி எடுத்து அதை எரிக்க அங்கே ரெடியாகி கொண்டிருந்தார்கள் ஊர் மக்கள். இதை எப்படியோ அறிந்தாள் வள்ளி. வள்ளிக்கு பயங்கர கோபம் வந்தது. தனது விஸ்வரூப